நெக்ஸ்ட்டு இப்போ லீகல் அண்ட் ஜுடிஷியரி பற்றி பேசுகிறதுக்கு சாரி இப்போ முகமது ஃபெரோஸ் அவர்கள் வந்து பேசுவோம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சத்தமாகவே பதில் சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் யூனிப்ரோ இப்போ பண்ணீங்க, எல்லாருக்கும் டீ ப்ரொவைட் பண்ணீங்க. ஏன்னா முழிப்பு வர்றதுக்கு அது ஒரு நல்ல சாதனம். இங்கே இந்த சபையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எழுந்திருக்க முடியுமா? கொஞ்சம் ஸ்டாண்ட், யூ கேன் ஸ்டாண்ட். சரி, யாரெல்லாம் பேரண்ட்ஸோடு வந்தீங்க அவங்க மட்டும் நில்லுங்க, மீதி எல்லாம் உட்காந்துருங்க. பேரண்ட்ஸோடு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸோடு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருங்க, உட்காந்துருங்க. சிட் டவுன், செட்டில். ஜஸாக்கல். உண்மையிலேயே வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் த பேரண்ட்ஸ், தோஸ் ஹூ brought the students, the children. ஏன்னா அவங்களுக்கு அக்கறை இருக்கு. ஒரு விடுமுறை நாள் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அவங்க ஃபியூச்சருக்காக அழைச்சி வந்த பேரண்ட்ஸ், அது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இந்த பெற்றோர்கள் அதிகமாகணும். ஏன்னா உங்கள் எதிர்காலம் கடந்து அடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக. பட் அட் த சேம் டைம் ஐ ஹவ் எ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு தோஸ் பேரண்ட்ஸ், உங்கள் நெய்பரில் இருக்கக்கூடிய பசங்களையும் அழைச்சிட்டு வாங்க. அவங்களையும் உங்களுடைய குடும்பம் தான். ஏன்னா ஒரு முஸ்லீம் சமூகம் இது ஒரு உம்மா, அவங்க வேறு நம்ம வேறு கிடையாது. யுனைடெட் ப்ரொஃபஷனல்ஸ், யுனைட்டடாக இருக்கிறதுக்கு தான் அந்த யுனைடெட் ப்ரொஃபஷனல்ஸே இருக்குது. யுனைட், லெட்ஸ் கம் யுனைட். அந்த அடிப்படையில் இட்ஸ் a wonderful gathering here from different professions. we have speakers. எதனாலனாக்கா இது ஒரு பிளாட்ஃபார்ம், இட்ஸ் a primary platform. ஏன் இந்த முயற்சி? கடந்த வருடமும் நான் வந்தேன், கடந்த வாரம் அதோடைய தொடர்ச்சியாக they have invited me today. I really appreciate. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. இது ஒரு உங்களுக்கு சீட் சோவிங் செரிமனி, ஒரு தாட்ஸை ப்ரொவோக் பண்ணுறது, உங்கள் தாட் ப்ரொவோக்கிங் செக்ஷன் தான் இது. ஏன்னா ஒரு மனிதனுடைய மூளையில் எத்தனையோ பல லட்சம் சிந்தனைகள் வந்துட்டு போகும். அவனுடைய ஃபியூச்சரை பற்றி என்ன படிக்கலாம், எது படிக்கலாம், தட் இஸ் செக்மெண்ட். அதில் நிறைய இருக்கும் விஷயம் இருக்கும். அதை ரிஃபைன் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஐம் கம்மிங் டு மை பாயிண்ட். அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ஸை சொன்னாங்க. ஆஸ் அன் ப்ரொஃபஷனல் அட்வொகேட், ப்ராக்டிசிங் அட்வொகேட், my straight away question, how many of the students here want to become an advocate? Please raise your hands. யாருக்கெல்லாம் வழக்கறிஞர் ஆகணும்? One from the audience, 2 from the audience, 3 from the audience. இன்க்ரீஸ் ஆகுது. why we need advocates? ஏன் நமக்கு வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க? வழக்கறிஞர்கள் ஆகிறதுக்கு வந்து நிறைய மிட்ஸ் இருக்கு, கரெக்டா? lot of myths. ஆலிம் சாபா இருக்கார், பட் ஹி வில் என்டோஸ் மை ஸ்பீச் தட் ஹி வில் சே இது ஹராம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம். ரிப்பப்ளிக் டே ஏன் கொண்டாடுறோம்? யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்கப்பா, ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க, வாட் இஸ் ரிப்பப்ளிக், ஏன் கொண்டாடுறோம்? எவ்ரிடே வி செலிப்ரேட் 76th இல்லையா? ஃப்ரம் இங்கேருந்து ஒருத்தர் ப்ளீஸ் சொல்லுங்க, அவருக்கு மைக் கொடுங்க. மைக் வாங்க, இப்படி வந்துருங்க, சொல்லுங்க. மைக் 26 ஜனவரி 1950 அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வந்தது. அதனால வந்து ரிப்பப்ளிக் கொண்டாடுறோம். மாஷா அல்லாஹ், ஷார்ப்பான கொஸ்டின் ஆன்சர் இது. இஸ் அவேர், ஐ ரியலி அப்ரிஷியேட். உங்கள் பேர் என்னது? முகமது இர்ஃபான். உங்கள் பேரண்ட்ஸோடு வந்திருக்கீங்களா? பேரண்ட் அப்பா வந்திருக்காங்களா? காலேஜ் எந்த காலேஜ்? எங்கே? ஜெயின் காலேஜ். ஓகே, உட்காருங்க. நீங்கள் தான் அந்த கையை உயர்த்துனீங்களா அட்வொகேட் படிக்கணுன்னு? தம்பி வந்திருக்காரு, உங்கள் தம்பி அழைச்சிட்டு வந்துறீங்களா? மாஷா அல்லாஹ், நல்ல அண்ணன். உட்காருங்க.
இந்த நாட்டுக்கு சட்ட வரைவு கொடுக்கப்பட்ட நாள் தான் இது. 1949 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்தாச்சு, கான்ஸ்டியூட் அசம்பிளியில் கொடுத்தாச்சு. Jan 26, 1950 ப்ரொக்ளைம்ட் ஆகுது, நடைமுறைக்கு வருது. டாமினியாக இருந்த நாடு சட்டம் இல்லாமல் இருந்துச்சு. உதாரணத்துக்கு when the UNIPRO listed, when they started, I saw that it was founded in the year 2008. It was just a gathering, legalized in the year 2014. Indian Society Act, so it is not a Society Act la பதிவு பண்ணிருக்கீங்க. லீகல்ல கொண்டு வந்தீங்க, சட்டப்படி கொண்டு வந்தீங்க. ஆடிட்டர் வச்சு it in the prospering so that no one can question it. So it's a legal entity. இதுக்கு ஒரு அட்வொகேட் தேவைப்பட்டாரா? கண்டிப்பா. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அட்வொகேட் தேவைப்படுறாங்க, நம்ம சமுதாயத்தில் தேவைப்படுறாங்க. பட் எப்படிப்பட்ட அட்வொகேட்னா, ஒன் ஹூ ரியலி டெடிகேட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப் டுவர்ட்ஸ் தி கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படிப்பட்ட அட்வொகேட்ஸ் தேவைப்படுறாங்க. என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது கேட்டாங்க. இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா, உங்களுக்கு யாராச்சும் கூட மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த தாட் வரலாம், அட்வொகேட் பற்றி, ஏன் அட்வொகேட் ஆகக்கூடாதுன்னு. ஆகலாம். சிம்பிள் வே என்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, யூ ஹேவ் அ கவர்மெண்ட் லா காலேஜஸ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்கு அடிப்படையான விஷயம் என்னவாக இருக்கும், இயல்பாக என்னவாக இருக்கும்? வாட் வில் த பேஸ்? மார்க்ஸ், பர்சன்டேஜ். நல்ல மார்க்ஸ் இருக்குது, நல்ல பர்சன்டேஜ்னா யூ வில் கெட் அ பிளேஸ்மெண்ட் இன் தி கவர்மெண்ட் லா காலேஜஸ். ரொம்ப கம்மியான சொச்சம் தான். நான் மெட்ராஸ் லா காலேஜ் தான் படித்தேன், டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ். ஹார்ட்லி ஐ குட் ஹவ் ஸ்பெண்ட் லெஸ் தென் 10,000 rupees ஃபார் 5 years, அவ்வளோதான். பிகாஸ் ஐ எம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன், மெட்ராஸ் லா காலேஜில் படித்தேன் 5 years. இன்னைக்கு இட் இஸ் எ ரியாலிட்டி. இட் கம்ஸ் ப்ரைவேட் லா காலேஜ், இட் கம்ஸ் அரவுண்ட் 5 to 6 lakhs. சம்டைம்ஸ் இட் கோட் பியாண்ட் 6 lakhs, 7 lakhs வரைக்கும் எனக்கு இருக்குது. நிறைய ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட இப்போது சமீபத்தில் ஐ திங்க் ஒரு 10 வருஷமாக சட்டத்துப்படியான விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் சட்டம் யார் படிப்பா? ஒரு குறிப்பிட்ட கிளாஸ், ஒரு குறிப்பிட்ட மக்கள். அது ஒரு கோல்டன் பீரியடாக இருந்துச்சு. எல்லாருக்காக அவங்க தான் வாதாடினாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே வாதாடுறதுக்கு ஆள் தேவைப்படுது. எனி இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ் நிறைய ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பிரச்சனை. அப்போ அப்படிப்பட்ட அட்வொகேட்ஸ் வரணும். சரி, உங்களுக்கு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 27 நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தமிழ்நாடு, இந்தியா முழுக்க. அதில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கணும்னா கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். அது நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியா எதையோ ஸ்க்ரோல் பண்ணுறீங்கல்ல, எதையோ பார்க்குறீங்க, எதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். If you are focused and specific goal இருக்கீங்கன்னா, okay, you should find out the CLAT notification. இப்போ சில பேர் இருக்கும், இப்போ அந்த ஒரு அண்ணன் வந்தார் இல்லையா, தம்பி அழிச்சிட்டு, அவர் பண்ணுவார், என்ன பண்ணுவார், கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்ப்பார். இப்போது யூனிப்ரோ மாதிரியான என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இஃப் யூ கிவ் யூர் நம்பர்ஸ், தே வில் சென்ட் யூ த நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்பாங்க, தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன், யூ ஹேவ் வெயிட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது, லா யூனிவர்சிட்டி இருக்குது. 95% அதிகமாக போனாங்க, நல்ல மார்க்ஸ். ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, இன்னைக்கு காம்படேட்டிவ் வேர்ல்டு ஆகிடுச்சு சட்டத்தில். ஸோ ஒன்ஸ் யூ கெட் இன் டு லா, 5 years +2 முடிச்சுட்டு இன்டிகிரேட்டட் கோர்ஸ் 5 years, நான் ஐ டிட் தட். 5 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு யூஜி முடிச்சிட்டிங்க, யூ ஹேவ் 3 years. என்ன சொல்லுவாங்க, LLB. இப்போது எங்கள் பேட்ச் BA BL முடிச்சு, that era of BA BL has finished. Now எல்லாருமே காமன். தமிழ்நாட்டில் LLB BL BL இருந்துச்சு, BA BL. I think in the year 2021 they have stopped it and காமன் ஆகிடுச்சு. LLBக்கு BLக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. BL பேச்சுலர் ஆஃப் லா, இட்ஸ் என்னது இங்கிலீஷு. BA BL பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா, BA BL. அந்த காலத்தில் படத்துங்கள்லாம் பார்ப்பீங்க, BA BL அப்படியே வருவார், வாங்கோ உள்ளே வாங்கோ கேஷ் பார்த்துலாம், BA BL இருக்கும் பழைய செட். இப்போ LLB என்னது, லத்தீன் மொழி. BL பெல்கம் லெக்கோரியஸ், அவ்வளோதான். என்ன, ஏன்னா
இந்த வெஸ்டர்ன் இந்த நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் இருக்குல்ல அக்ராஸ் தி குளோப் லத்தீன்லேருந்து அது ரூட் எடுக்குது. தட் இஸ் அ சிவிலைசேஷன், பெரிய சிவிலைசேஷன். அங்கேருந்து தான் லத்தீன், கிரீக், அங்கேருந்து தான் இங்கிலீஷே உருவாச்சு. அங்கேருந்து தான் இந்த காமன்வெல்த் லாஸ் உருவாச்சு. அதனால தான் இப்போ இந்தியா முழுக்க எல்எல்பி. சரி, இப்போ நீங்கள் கிளாட் எக்ஸாம் எழுதிட்டீங்க, 5 இயர்ஸ் போயிடுறீங்க, 5 வருஷம் நீங்கள் எங்கே இருப்பீங்கனாக்கா, இஃப் யூ காட் அட்மிஷன் இன் டாப் யூனிவர்சிட்டிஸ், சரி 27 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. திருச்சியில் ஒன்று இருக்குது, நேஷனல் லா யூனிவர்சிட்டி. அது டியூரிங் தி ஜெயலலிதா ரெஜீம் அவங்க இருக்கும்போது ஷி brought it. அதில் என்ன விஷயம்னாக்கா, நாடு பல திசையிலேருந்து வருவாங்க, எலீட்ஸில் வருவாங்க, நிறைய வருவாங்க. யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மிங்கிள் வித் தெம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். லா முடிச்சுட்டு வெளியே வரீங்க, என்ன இருக்குது உங்கள் என்ன மைண்டில் வரும்? எல்லாருக்குமே என்னென்னா, வக்கீல்லாம் போயிட்டு கோர்ட்டில் வாதாடுவார். இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, அது நெகட்டிவ் ட்ரெண்டு, தட் ஷுட் பி எலிமினேட்டட். என்ன விஷயம்னாக்கா, இந்த ஆந்திராவில் போய் முடிப்பாங்கள்ல. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் anyone to go and get an admission in Andhra law colleges. That is a trend, negative trend. Beware, especially parents. அதை நீங்கள் பண்ணாதீங்க. பையனை நல்ல அட்வொகேட் ஆக்கணுமா, படிக்க வைங்க. சபர் வேணும், இந்த தொழிலில் ரொம்ப சபர் வேணும். ஆனால் யூ கேன் ஷைன். ஐ வில் டெல் யூ ஹவு. லா படிக்க வைங்க, 5 வருஷம் படிக்க வைங்க. படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய இருக்குது, பெரிய பெரிய லா ஃபார்ம்ஸ் இருக்குது. ஈவன் ஜட்ஜஸ் கிட்ட வந்து நீங்கள் லா கிளர்க்கா அப்படியே அப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. எங்கே சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட நீங்கள் என்ன உங்கள் பையன் வந்து போய் லா கிளர்க்காக ஜாயின் பண்ணலாம், லா ஆஃபீஸராக, ஐ மீன் ரிசர்ச் பர்பஸ்க்காக. ஸோ யார்கிட்ட இருப்பார்? இந்த நாட்டிலேயே உயர்ந்த போஸ்ட் சொல்கிறேன் இல்லையா, ஜட்ஜஸ், பிஎம், சிஎம், எல்லாத்துக்கும் மேலே ஜட்ஜஸ் இருப்பாங்க, நீதிபதிகள், நீதி அரசர்கள். அங்கே என்ன பண்ணலாம், அது என்னென்னா கைடன்ஸ் வேணும், கைடன்ஸ் வேணும். அது ஒரு இன்னைக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, அது ஒரு காலத்து அவேர்னஸ் கிடையாது. ஸோ யாருக்கு அவேர்னஸ் இருக்கோ அவங்க அது பயன்படுத்திட்டாங்க, யாருக்கு அது லேட்டாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்திட்டாங்க, யாருக்கு அதை பற்றி அவேர்னஸோ இல்லையோ அது பயன்படுத்தலை. இதான் விஷயம், இதான் ஃபார்முலே. நீங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பிஏ, பிஎல், இப்போ எல்எல்பி, அது நீங்கள் இது பண்ணலாம். சரி, அட்வொகேட் ஆகிறான், ப்ராக்டிஸ், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் முறையாக வந்து மென்டர்ஷிப் வேணும், அங்கே ஒரு குரு வேணும், ஒரு டீச்சர் வேணும், ஒரு உஸ்தாத் வேணும். ஜூனியர் இயர் ஜாயின் பண்ணிடணும். நான் தேர்ட் இயர் படிக்கும்போது ஜாயின் பண்ணிட்டேன். டாக்டர் ஏஹெச் எலியாஸ் சேம்பர், சீனியர் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில், சுப்ரீம் கோர்ட். அவருடைய 2 பசங்களுமே அல்ஹம்துலில்லாஹ் தே ஆர் ரிவர்ட்ஸ். ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் லா ப்ரொஃபஸராக இருக்கார், இன்னொருத்தர் வந்து இதை வெல் ப்ராக்டிஸிங். அவங்க அம்மா, அதாவது செல்லியா சார், அவங்க மிஸ்ஸஸ் செல்லியா, அவங்களும் வந்து அட்வொகேட். ஸோ ஒரு ஃபேமிலி ஃபார்ம். கிட்டத்தட்ட 7 நாளுமே போய் ஒர்க் பண்ணேன். மெட்ராஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு போவேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அதோடைய பலன் தெரியுது. ஏன்? நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அன்றைக்கி பல்ல கிடச்சிட்டு உட்கார்ந்தேன், டிராஃப்டிங்கில் உட்கார வைப்பார், டிக்டேட் பண்ணுவார், மணிக்கணக்காக வந்து கை வலிக்கு எழுதி டைப் பண்ணுவோம். டுடே ஐ எம் an independent practitioner, alhamdulillah. I have started my own firm, registered firm, Visionary Lex Associates, and alhamdulillah I have taken cases Delhi and Chennai, in Lucknow, Gujarat. அங்கேருந்து போயிட்டேன். ஏன்? I have taken that. அந்த வழியை நான் எடுத்ததுனால எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைச்சி, எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஒன்று ஒன்றா தான். இதுக்கப்புறம் இதுதான் விஷயம். நம்ம சிந்தனை வந்து விரிவடைந்துட்டே போனோம். சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்போது சிஸ்டர்ஸும் இருக்காங்க இல்லையா, ஈவன் தே ஆர் ஆல்சோ லிசனிங். அவங்களுக்கு என்ன, நீங்களும் லா பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் அலாங் வித் ஈமானோட. ஏன்? சமுதாயத்துக்காக படிக்கணும், சமுதாய உணர்வோடு படிக்கணும், ஈமானிய சிந்தனையோடு படிக்கணும். அப்போ தான் பெற்றோர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், ஈமானிய சிந்தனை இல்லாத எந்த கல்வியும் தேவையில்லை. ஈமானிய சிந்தனை இல்லாமல், ஈமானிய உணர்வுகள் இல்லாமல் தயவு செஞ்சு அந்த உலக கல்வியை கொடுத்தீங்கன்னாக்கா, ஐ வில் the first person to oppose that. எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், of course I am the chairman of the drafting committee, but I will be the first to burn the constitution if it go against the ethos of the constitution. நான் தான் கான்ஸ்டியூஷன் ஓகே சேர்மனாக இருந்தேன், அந்த கான்ஸ்டியூஷன் அது தவறாக இருந்துச்சுன்னா அது எரிக்கக்கூடிய முதல் நபராக நான் இருப்பேன்னு சொன்னார். அந்த மாதிரி ஈமானி சிந்தனையோட பண்ணுங்க. மேஜிஸ்ட்ரேட், தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜட்ஜஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க, சிவில் முன்ஷிஃப் கோர்ட்டாக இருக்காங்க, சிவில் ஜட்ஜஸாக ஆகிறாங்க. எப்போ? லா முடிச்சுட்டு ரொம்ப வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல, 3 years. வித்தின் 3 years யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன். நீங்கள் அப்பியர் பண்ணிட்டு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம். என்ன? கொஞ்சம் படிக்கணும். மேஜிஸ்ட்ரேட் ஆகணும்னு இருக்கீங்களா, 5 சப்ஜெக்ட்ஸ், மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். முறையாக கற்றல், முறையான கற்றல், தெளிவான கற்றல்,
தொடர்ந்து கற்றல் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி யங் அவரது மிஸ்டர் சதாம் ஹுசைன் தெரிஞ்சிருக்கும். நவ் இஸ் அ மேஜிஸ்ட்ரேட், சேலம் பக்கத்தில் ஒரு ஜட்ஜாக இருக்கார். ஆக்சுவலி போன வருஷமா அவர் தான் வந்துச்சு. ஹி ரெக்கமெண்டட் மீ, இல்லை அண்ணன் அனுப்பிச்சிருங்க, ஐ மீன் ப்ரிப்பரேஷன். அட் த டைம் ஹி கிளியர் தி மெயின் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் ஹி கிளியர் தி மெயின் எக்ஸாம்ஸ், இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நவ் ஹி ஹஸ் போஸ்டட் அவர் ட்ரைனிங் ஜட்ஜாக இப்போ இருக்கார். என்ன ஏஜ் அவருக்கு? 23 இருக்குமா? 24, 24 வயசு. இஸ் இன் கான்டாக்ட் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நல்ல ஒரு போஸ்டிங்காக இருக்காரு. ஓகே, ஒரு 1,30,000 1.3 அது இருக்கும். ஒரு நியர்லி 1,30,000 40,000 தொடும். சரி, என்ன விஷயம்? கௌரவம் ஒன்று, சமுதாய பாதுகாப்பு, பல பேருடைய என்னது நிறைய பேருடைய விஷயங்களை அவர் செய்ய போகிறார், மாற்ற போகிறார். பெயிலிருந்து ட்ரையல்லேருந்து சிவில் ஜட்ஜு எல்லாமே. எவ்வளோ ஆனர் போஸ்ட், எவ்வளோ அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது பண்ணுங்க. எஸ்பெஷலி சிஸ்டர்ஸ், பெண்கள் படிக்க வைங்க, மேஜிஸ்ட்ரேட் ஆக்குங்க. கண்ணியமாக அவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஜம்முன்னு இருக்கலாம். பட்டு போர்டமாக இருக்கும், அதுவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் லாயர்ஸ்க்கு, இப்போ கார்பரேட்டுக்கு லாயர் தேவைப்படுறாங்க, பேங்கிங் செக்டருக்கு லாயர் தேவைப்படுறாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எந்த துறை, இப்போ இங்கே எல்லா துறையும் இருக்குல்ல, என்னென்ன துறை இருக்குது? எல்லா துறையும் இருக்குல்ல. எல்லா துறைக்கும் அத்தியாவசியமானது சட்டத்துறை. ஆலிம்களுக்கும் டாக்டர்ஸ்க்கும் மெடிக்கோ லீகல் கேசஸ் இன்னைக்கு அது இருக்குது. மெடிக்கோ லீகல் கேசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் கேசஸ் பார்க்குறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்காங்க. அதே மாதிரி உங்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு 7 வருஷம் கழிச்சு அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் எக்ஸாம் எழுதுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம். ஈவன் டெசிக்னேட் சீனியர் கவுன்சில், மை டெசிக்னேட் சீனியர் கவுன்சில் அப்பியர் ஆனா கூட இஸ் ஈக்குவல் டு ஜட்ஜ். அந்த கவுன்லாம் ஈக்குவலண்டாக இருக்கும். பட் ஹி யூஸ் டு எங்கேஜ் ஏஆர்னு எக்ஸாம் இருக்குது, அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். புள்ளி வரபடி 2024 பிரகாரம் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 3,432 ஏஆர் தான் இருக்காங்க. அவுட் ஆஃப் 20 lakhs ரிஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அட்வொகேட்ஸ் அக்ராஸ் இந்தியா. 20 லட்சத்துக்கும் தோராயமாக 20 லட்சம் பேர் ஆஸ் பர் ரெக்கார்டு வந்து அட்வொகேட்ஸாக இருக்காங்க. தோஸ் ஆர் ப்ராக்டிஸிங் ரிஜிஸ்டர்ட் முறையாக. அதில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நம்ம ஆதார் அப்பீல் போகுதுனாக்கா எந்த வேணால் யார் வேணால் போகலாம், த்ரூ ஏஆர். அவருடைய வசீலா ஏஆர். அவர் இதையும் பெய்டு ஒரு வக்காலத் கையெழுத்து போடுறதுக்கு 15,000 அந்த மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாத்துக்கும் பேஸ் இதுதான். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஈவன் வி ஹேவ் டியூ டு த கன்ஸ்ட்ரெயின்மெண்ட் ஆஃப் டைம், இஃப் யூ நீட் மோர் கிளாரிஃபிகேஷன் யூ கேன் கான்டாக்ட் மீ, யூ கேன் கான்டாக்ட் பிரதர்ஸ் ஃப்ரம் யூனிப்ரோ. ஐ ஆம் தேர் டு கைட் யூ இன்ஷால்லா. பட் ஒரே விஷயந்தான், டெடிகேஷன் இருக்கணும், சமுதாய சிந்தனை இருக்கணும். ஏன்னா உலகத்தில் பல விஷயங்களை மாற்றி அமைச்சது வழக்கறிஞர்கள் தான். நம்ம சமூகத்துக்கு நல்ல வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் மீதி ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா Q&A செக்ஷனில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.